யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிற தலைப்பு ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன். நன்றாக நான் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன், அதாவது தேவன் கொடுக்கிற வெளிப்பாட்டிலே, நன்றாக கவனியுங்கள், எல்லா வெளிப்பாடையும் தேவன் ஒரே நேரத்திலே கொடுப்பது இல்லை. நாம் அவரை பின்பற்றி வருகிற இந்த பாதையிலே அவர் நமக்கு அவரை குறித்த வெளிப்பாடும் நம்முடைய வாழ்வை குறித்த வெளிப்பாடும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் படிப்படியாக, புரோகிரசிவாக, முறையாக நாம் வளருவதற்கு அவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. His grace is new every morning. அந்த ஃப்ரெஷ் கிரேஸை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறவர், அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவர். நீங்கள் யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற கர்த்தர் என்ற ஒரு வசனத்தை நீங்கள் வேதத்தில் அறிந்திருக்கிறீர்கள். அது ஆதியாகமத்திலே இல்லை, யாத்திராகமத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தும் பொழுது கொடுத்த ஒரு வெளிப்பாடு. எல் ஷடாய், சர்வ வல்லவர் என்ற வெளிப்பாடு இருந்தது. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற வெளிப்பாடு ஆதியாகமம் 22 ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்திற்கு கொண்டு போகும் பொழுது இருந்தது. ஆனால் யோசேப்பின் காலத்திற்கும் பிறகு மோசேயின் காலத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு வனாந்திரத்தில், I am the Lord that healeth thee, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். ஆபிரகாமின் இன்னொரு மனைவி ஆகார், அவளோடு உறவு கொண்டு அவன் இருந்தான். கவனிங்க, அவள் வீட்டை விட்டு விரட்டப்பட்ட நேரத்தில், துரத்தப்பட்ட நேரத்தில் அவளுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. அந்த நெருக்கமான நேரத்தில் காண்கிற தேவன், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்ற வெளிப்பாடு தாவீதுக்கு உண்டாகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வெளிப்பாடு யோபுவுக்கு உண்டாகிறது. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபக்கூக் தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடு உண்டாகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ரெவலேஷன் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, பைபிள்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை குறித்ததான வெளிப்பாடுகள் புரோகிரசிவாக, அதாவது படிப்படியாக, கொஞ்சம் கொஞ்சமாக
தேவனை குறித்து தம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். அதே போல ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவரை குறித்து கொடுக்கிற வெளிப்பாடுகளும், நல்ல கவனிங்க, நாம் யார் என்ற ஒரு வெளிப்பாடும், நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய நோக்கம் நம்மை குறித்து என்ன என்ற காரியத்தை குறித்த வெளிப்பாடுகளும், இட் இஸ் புரோகிரசிவ். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். நீ துன்புறுத்துகிற இயேசு நானே என்று தன்னை வெளிப்படுத்தினார். ரட்சிப்பு உண்டாகிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் ஃபார் பால் கன்சர்னிங் ஜீசஸ். அதற்கு பிறகு அவருடைய ஊழியத்தின் பாதையில் தேவனை அவன் பல விதத்திலே அனுபவித்தான், அறிந்து கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய ஊழியத்தின் ஆல்மோஸ்ட் கடைசி வேளையில், almost at the end of his life, அவரை அறிய வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இன்னமும் இருக்கிறது. Philippians chapter 3 verse 10, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். See, Paul is longing to know more about God. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கவனிங்க verse 8, Philippians chapter 3 and verse 8, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். I count everything else useless, I count it as dung என்று ஆங்கில வேதாகமத்திலே சொல்லுகிறார். நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அதாவது அவரை அறிகிறது தான் எனக்கு மேன்மையான காரியம். So Paul, even at the end of his life, he wants to know more of God. Knowing God is a lifetime thing. No one has fully known God. தேவனை யாரும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. ஐசாயா ப்ராஃபட், தீர்க்கதரிசியாகிய ஏசாயா உன்னதமான அந்த தேவனை சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவராக, ஆளுகை செய்கிறவராக பார்த்தான். மாத்திரமல்ல, அவரை பரிசுத்த தேவனாக பார்த்து பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். அந்த இடத்துல அந்த பரிசுத்தர் என்ற ரெவலேஷன் வந்த உடனே தான் எவ்வளவு அசுத்தமானவன் என்ற அந்த காரியமும் வெளிப்படுகிறது. In the light of God's holiness, he was able to see how dirty he was, how unclean he was. எவ்வளவு அசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் கதறுகிறான். பிரியமானவர்களே, every revelation of God has an impact in your life. தேவனை குறித்த ஒவ்வொரு வெளிப்பாடும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய டைனாமிக் உண்டு. And revelation is progressive. ஆண்டவர் படிப்படியாக உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அவரை குறித்த வெளிப்பாடு, அவருடைய வசனத்தை குறித்த வெளிப்பாடு, அவருடைய நோக்கத்தை குறித்த வெளிப்பாடு ஆகிய காரியங்களை தேவன் படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் that I'm going to bring to you. உங்களுக்கு ஒரு சவாலை கொண்டு வர விரும்புகிறேன். ஆண்டவர் படிப்படியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா? Do you keep all those revelations? அல்லது மறந்து விடுகிறீர்களா? அதை விட்டு விடுகிறீர்களா? சின்ன பிள்ளைகள், நல்ல கவனிங்க, டாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கையில் வச்சிருக்கோம். ஆனால் அந்த டாய் வச்சிருக்கும் பொழுது, புது டாய் யார் கேட்டாலும் கொடுக்காது. அதை வாங்கி கொடுத்தவங்களே கேட்டால் கூட கொடுக்காது.
அவ்வளவு பொசசிவா, அவ்வளவு அது ப்ரெஷியஸாக இருக்கிறதாக கருதி அது வைத்துக்கொள்ளும். ஆனால் நீங்கள் அந்த டாயை நீங்கள் வாங்கணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. இன்னொரு டாய் ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை தூக்கி போட்டுரும். See, every toy appears special to a child only until a new toy is offered. அது மறந்துடும் பழைய காரியத்தை. பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள், பாடங்கள், கற்றுக்கொள்ளுதல்கள் ஆகிய காரியங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. Revelation is progressive. God builds us layer by layer, here a little, there a little. ஒரு அழகான மாளிகையாக ஆண்டவர் நம்மை கட்டுகிறார். நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய லைஃப்ல இருந்து நான் சொல்லுகிறேன், கவனிங்க. 1988 ஆண்டு ரட்சிக்கப்பட்டது. 85 84 ஏற்பட்ட கிரைசிஸில் பாதிக்கப்பட்ட நான் 85 ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆல்மோஸ்ட் 86 நான் ஊழியத்தில் ஆக்டிவாக ஈடுபட ஆரம்பித்து விட்டேன். சபையில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் 88 ஆண்டு எனக்கு முதல்ல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கதறி அழுத ஒரு அனுபவத்தை தேவன் கொடுத்தார். சிங்கப்பூர் தேசத்திலிருந்து இங்கே ஊழியம் செய்வதற்காக ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ்மேன், ஏப்ரஹாம் சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் சிங்கப்பூர் ஜெயிலில் இருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டார். தாம்பரத்தில் பாஸ்கரதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர், அவர் சிங்கப்பூர் சென்றிருக்கும் பொழுது அவர் சிறைச்சாலையிலே ஊழியம் செய்வதற்காக அங்கே போன பொழுது அவர் பேசின செய்தியிலே ஒப்பு கொடுத்ததாக அருமையான நண்பர் ஏப்ரஹாம் சண்முகம் சொல்லுவார். he is no more, he passed away. 1988 அவருடைய பிஸ்னஸ், கார் பிஸ்னஸ், அவருடைய அந்த கார் பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைச்ச உடனே அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்தியாவிற்கு அவர் வருவார். எஸ் கம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். வந்து ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் இருந்து நன்றாக ஊழியம் செய்வார். நல்ல ஊழிய கிருபைகள் இருந்தது. அநேகர் விடுதலை பெறுவார்கள், அநேகர் சுகம் பெறுவார்கள். அவரோடு கூட நான் ட்ராவல் பண்ணுவேன், மொழியாக்கம் செய்வேன். He speaks in English, I translate into Tamil. I was only 23 years old at that time. But very often I used to travel with him. அவரோடு கூட நான் ட்ராவல் பண்ணுவேன். அவர் பேசும்பொழுது தமிழில் மொழிபெயர்ப்பேன். அங்கே அநேகர் விடுதலை பெறுகிறதை பார்ப்பேன். இப்படி ஒரு முறை அவர் வந்திருக்கும் பொழுது உடனடியாக திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபடியினாலே அவர் மிகவும் ஆதங்கத்தோடு, இதை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல போவதில்லை, இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன். இட் வாஸ் அ ஸ்பெஷல் டீப் ஒரு என்கவுண்டர் வித் காட் மூமெண்ட். பட் அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அன்றைக்கு அவர் எனக்கு ஒரு சவாலை கொடுத்தார். இந்தியாவிலே ஊழியம் செய்கிற தம்பி, நீ ஏன் இந்த பாரத்தோடு செயல்படக்கூடாது? நான் சிங்கப்பூர்லேருந்து வரணுமான்னு கேட்டார். இட்ஸ் அ லாங் ஸ்டோரி, as I told you, I'm not going into details. அது சொல்லிட்டு ஓ என்று அழுதார். என்னை அப்படியே கட்டி பிடித்து கொண்டார். ஒரு 25 minutes 30 minutes அப்படியே நானும் கண்களை மூடி தேம்பி அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் நரகத்திலே போய் விழுகிற காட்சியை இந்தியாவிலே நான் அப்படியே கண்களுக்கு முன்பாக பார்க்கிறேன். ஓ என்று கதற ஆரம்பிக்கிறேன், அழ ஆரம்பிக்கிறேன். 1988. This happened around June, July.
இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் திஸ் ஹேப்பன்ட் ஆல்மோஸ்ட் 34 years ago, பட் இட் இஸ் ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். அதுதான் ஃபஸ்ட்டு முறை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் அழுதது. பட் அந்த ஒரு ரெவலேஷன், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டேஷன் நான் இன்றைக்கு வரைக்கும் அதை இழக்கலை. அதை நான் என்னுடைய வாலிப சகோதரர்களுக்கு இரவு ஜெபம் ஒன்று நடக்கும், அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதே வாரத்தில் சனிக்கிழமை இரவு நாங்கள் ஜெபிக்கிற வாலிபர் குழுவில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இரவு ஒரு 1 மணிக்கு நாங்கள் முடிப்போம். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிப்போம். அந்த நேரத்தில் நான் அப்படி ஷேர் பண்ணும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் ஷேர் பண்ணேன். அதை கேட்ட உடனே எல்லாருக்குள்ளும் ஒரு பாரம், ஒரு இம்பார்ட்டேஷன் மாதிரி வந்தது. நாங்கள் ஒரு 15-16 பேர் அங்கே கூடியிருந்தவர்கள் ஓ என்று கதற ஆரம்பித்தோம். 1 மணிக்கு ஜெபம் முடிக்க முடியவில்லை. ஆல்மோஸ்ட் 3 மணிக்கு மேலே ஆச்சு. ஒரு சாவு வீடு போல இருந்தது. கதறி 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 அழுது ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு வேண்டுமென்றாலும் எங்களை அனுப்புங்கள், நாங்கள் போகிறோம் என்று அன்றைக்கு கமிட் பண்ணோம். 88ஆம் ஆண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு பீகாரில் 98ஆம் ஆண்டிலிருந்து ஈடுபடுகிறோம். பட் 88 கதறின அந்த வேலைதான் ஃபவுண்டேஷன் ஆண்டவர் போட்டது. அதெல்லாம் எனக்கு வெரி வெரி ப்ரெஷியஸ் மூமெண்ட். பிறகு 1990ஆம் ஆண்டு சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்வதற்காக நான் போன பொழுது அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, கிராமத்தில் இருக்கிறேனே, எத்தனையோ கிராமங்கள் சபை இல்லையே என்று கதறினேன். தனியாக நான் அழுதது ஆண்டவருக்கு தெரியும். 90ஆவது ஆண்டு சிங்கப்பெருமாள் கோயில் போகிறதற்கு முன்பாக ஒரு 40 நாட்கள் உபவாச ஜெபம் இருந்தேன். அந்த 40 நாட்களும் ஒவ்வொரு நாள் மாலையிலும், அப்பொழுது பெசன் நகர் பீச் பக்கத்தில் நான் இருந்தேன். நான் சைக்கிளில் பெசன் நகர் பீச்சில் போய்ட்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் வித்தியாசமாக என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவர் சொன்னார், வித்தியாசமாக நீ இருப்பியான்னு கேட்டார். ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ண, வித்தியாசமாக இருப்பேன் ஆண்டவரேன்னு. அதனால் நான் மறக்கலை. தோஸ் ஆர் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வித் காட். இன்ஃபேக்ட் அதற்கு முன்பாக 88ஆம் ஆண்டு செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு 3 மாத பைபிள் காலேஜ் சிங்கப்பூருக்கு சென்றேன். அங்கே பால் டான் என்ற ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபல் டீச் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கிளாஸ் டைமில் ஆத்தும பாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் கிளாஸ் ரூமில் சேர்லேருந்து அப்படியே ஸ்லிப் ஆகி எல்லாரும் முழங்கால் படிட்டு கதற ஆரம்பித்தோம். டீ பிரேக்குக்கு போக முடியல. ஆல்மோஸ்ட் 2.5 hours ஆஃப் crying and praying. அதெல்லாம் எனக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸு. ஐ ஹவ் நாட் ஃபர்காட்டன். எத்தனையோ முகாமில் ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது ஃப்ரண்ட்டில் போயிட்டு சரண்டர் பண்ணி கையை தூக்கி ஆண்டவரே என்ன சொன்னாலும் செய்வேன் என்று சரண்டர் பண்ணதை நான் மறக்கலை. 88ஆம் ஆண்டில் முழுநேர ஊழியத்திற்காக யார் வருகிறீர்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது சபையிலே. அன்றைக்கு முன்னால் போய் அழுது ஒப்பு கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ப்ரோக்ரெசிவாக லைஃப்பில் ஆண்டர் பில்ட் பண்ணுகிறார். இன்றைக்கு நான் செய்கிற எல்லா காரியங்களுமே அன்றைக்கு ஆண்டர் போட்ட காரியங்கள். 87ஆம் ஆண்டு முதல் ப்ராஃபஸி என்னுடைய லைஃப்பில். இன்றைக்கு நான் என்ன செய்கிறேனோ அத்தனையும் டீட்டெயிலாக சொல்லப்பட்ட ப்ராஃபஸி. அதை எழுதி வைத்திருக்கிறேன். ப்ரோக்ரெசிவ். ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை நாம் பதிவு செய்கிறோமா? ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் இன்டகிரேட் பண்றீங்களா? இழக்காமல் தக்க வைத்துக் கொள்ளுகிறீர்களா? ஆர் யூ கீப்பிங் இட் ஆர் ஆர் யூ லூசிங் இட் அலாங் த வே? Are you leaking? Are you losing? Are you forgetting? மறந்துடுறீங்களா? காணாமல் ஆக்கிறீங்களா? மறந்து போறீங்களா? How can you? ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் அதுதான் நம்மளை கட்டுகிறது. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன் பிரியமானவர்களே, டிவோஷன் டைம் என்று நான் தனியாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது பேப்பர் பேனா இல்லாமல் உட்கார்றதில்லை. எனக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன், God will speak to me and when he speaks I cannot just keep it in my mind. I forget. I don't trust my memory. I want to write it down.
Because what God speaks is precious. ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் சபைக்கு டைரக்ஷன் கொடுக்கிறாரே, அது அந்த வருஷத்திற்கு மட்டும்தானா? நோ, நெக்ஸ்ட் இயர் அதிலிருந்து ஆர்டர் பில்ட் பண்ணுவாரு, அதுக்கு அடுத்த வருஷம் அதிலிருந்து பில்ட் பண்ணுவாரு. இட்ஸ் ப்ரோக்ரெசிவ். கடந்த 35 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறேன். இதில் 5 விதமான ஊழியங்களை குறித்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், அந்த ஊழியத்தை குறித்து எனக்கு ரொம்ப தெளிவாக ஆண்டவர் 92 வெளிப்பாடை கொடுத்தார். இன்றைக்கு 29 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. I teach about it. I continue to learn more about it. அதை நான் பர்சியூ பண்ணுகிறேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அநேகர் இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட்ல கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுனாலே இது நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி நான் இதை குறித்து அதிகமாக படிக்கிறேன். செல் குரூப்ஸ், சிறுகுழு அடிப்படை ஊழியங்கள் 87ஆம் ஆண்டிலிருந்து பால் யாங்கிச்சோ சர்ச்சுக்கு போயிட்டு ECIயில் இருக்கிறதான 2 ரெவரன்ஸ் படித்து வந்ததை எங்கள் சபையில் சொல்லிக் கொடுத்தார்கள். அதுதான் முதல்ல கேட்டேன். அப்பிருந்தே செல் குரூப் செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் சிங்கப்பூர் தேசத்தில் 1994 ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன், செல் கான்ஃபரன்ஸு. அதுக்கப்புறம் 95, 96, 97, 98 எவ்ரி இயர் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போவேன். அங்கே சிடியை வாங்கினேன். அந்த சிடியை கிட்டத்தட்ட ஒரு 30-40 முறை நான் போட்டு கேட்டிருப்பேன் அந்த கான்ஃபரன்ஸ் கண்டென்ட்டு. அண்ட் தட் இஸ் சம்திங் தட் காட் வாண்ட்ஸ் மீ டு டீச். டுடே ஐ எம் ஒன் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ் இன் செல் குரூப்ஸ் இன் த தமிழ் பாடி ஆஃப் கிரைஸ்ட். தமிழ் திருச்சபை வட்டாரங்களிலே இந்த செல் குரூப்பை குறித்து டீச் பண்ணுகிற ஒன் ஆஃப் தி பர்சன் நான். இன்டகிரேஷன். Don't lose what God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை இழந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே. கோடாரியின் கூர்முனையை ஒருவன் இழந்து விட்டான். இழந்து விடக்கூடாது. What God has given you as a cutting edge, don't lose it. Don't let it go blunt. Keep it sharp. சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறது போல இருக்கும். Have you lost your cutting edge? Have you lost your freshness? Has revelation stopped? Have you lost what you have already received? ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை இழந்து விட்டீர்களா? தொடர்ந்து வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்வதை நீங்கள் இப்பொழுது அனுபவிக்காத நிலைக்கு போய்விட்டீர்களா? கூர்முனையை இழந்து விட்டீர்களா? புதுப்பொலிவுடன் இல்லாமல் இருக்கிறீர்களா? மிஷனரி ஊழியத்தை குறித்து 92, 93 பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது சப்ஜெக்ட்ஸில் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைக்கு தட் இஸ் ஒன் ஆஃப் மை பேஷனேட் சப்ஜெக்ட். இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை பேஷன் டு பி இன்வால்வ்ட் இன் மிஷன்ஸ். மிஷனரி ஊழியம், சர்ச் பிளான்டிங், சபை ஸ்தாபிக்கிற ஊழியம், யூதர்களுக்காக ஜெபிக்கிற காரியத்தை குறித்தும் ஒரு ரெவலேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூவ்மெண்ட், மறுரூபம், சிட்டி ரீச்சிங், பட்டணத்தை தாக்கிக்கக்கூடிய ஊழியம். இதெல்லாம் எனக்கு தேவன் அவ்வப்பொழுது கொடுத்த வெளிப்பாடுகள். ஐ இன்டகிரேட், ஐ டோன்ட் லூஸ் இட். வசன வெளிப்பாடு ஆண்டவர் பேசுகிறது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பேன். இப்போ யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 430 நாளுக்கு மேலே டீச் பண்ணிட்டேன் இல்லையா? How is it possible? Because I keep everything that has been taught and I try to understand and try to integrate. எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற ஒரு பழக்கம். பிரியமானவர்களே, பிராக்டிக்கலாக இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசினேன். Don't lose what God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் இழக்காதீர்கள், மறக்காதீர்கள், கீழ்ப்படியாமல் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அது நீங்கள் செய்ய 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 கர்த்தர் உங்களுக்கு அதிகமான காரியங்களை கொடுப்பார். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். A lot of kingdom principles is what I am talking about. தேவ ராஜ்ய கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, நான்
இந்த சத்தியம் டிவியில் இப்போ ரெகுலராக வாழ்வும் வசனம் ப்ரோக்ராம் டெய்லி பேசிக்கொண்டே இருக்கிறேன். அண்ட் எவ்ரிடே ஐ கிவ் சம் கண்டென்ட். There are some of you who are taking notes. And பழைய சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. And that is good. அது நல்ல காரியம். ஆமென். 98 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பீகாரில் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். கன்சிஸ்டன்ட், ப்ரோக்ரெசிவ். Don't miss out on the things that has been revealed already. இழந்துராதீங்க. Don't lose. ஆமென். உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் எப்படி இந்த காரியம் பொருந்துமோ தெரியல. ஆனால் ஆவியானவர் பேசுகிறதை மாத்திரம் நான் உணர்கிறேன். The power of integration. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருங்கிணைக்க தெரியணும், அப்ளை பண்ண உங்களுக்கு தெரியணும். ரெவலேஷன் இஸ் ப்ரோக்ரெசிவ். வெளிப்பாடு என்பது படிப்படியாக தேவன் கொடுக்கிற காரியம். உங்களை குறித்து ஆண்டவர் அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய தன்மைகளை குறித்து, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கங்களை குறித்து, திட்டத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை கீழ்ப்படியுங்கள். புதிய வெளிப்பாடுகளை தேவன் தருவார். God will stop speaking when you stop obeying. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஆண்டவர் 400 ஆண்டுகள் பேசவில்லை. ஏன் என்றால் சொல்லிக் கொடுத்த காரியங்களை சீரியஸாக எடுக்கலை. நிறைய காரியங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க, இன்டகிரேட் பண்ணுங்க. ரெவலேஷன் இஸ் ப்ரோக்ரெசிவ். கர்த்தர் உங்களை மென்மேலும் வெளிப்பாட்டிலே வளர உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உம்மை குறித்த வெளிப்பாட்டிலே வளர, எங்களை குறித்து நீர் வெளிப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் ஆண்டவரை அறிந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய கருத்தை லேயர் பை லேயர் விட்டு கொடுத்து ப்ரோக்ரெசிவாக நாங்கள் உம்மை போல மாற உதவி செய்யும். மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கிற திட்டத்தையும் படிப்படியாக வெளிப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒப்பு கொடுத்து வளர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வாத வாய்க்காலாய் தீர்த்தருள்வாராக. நாளை தினத்திலே மறுபடியும் சந்திப்போம். ஆமென்.